வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். நம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் அவசரமாக முடிவெடுத்து மாட்டிப்பீங்க, கோவத்துலேயும் மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே முயற்சி பண்ணுங்கள். அது அவசர முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிங்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைலாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, போட்டி மற்றும் பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூட வேலை செய்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இருக்கிறவங்க கூட அது ஏற்படும் உங்களுக்கு. கொஞ்சம் உங்கள் பேரில் போட்டியோ இல்லை ஒரு பொறாமையோடு ஒரு பார்க்கறது உங்களுக்கு ஏற்படும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மனசு அமைதியாக அவங்க எல்லாரோட சகஜமாக பேசுகிறது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். அதை பார்த்துக்கோங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் நல்லபடியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பழைய பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதனால் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சின்னதாக தேவையற்ற செலவுகள் வரும். அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க. அது வரும், அது மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தோட இறுதியில் பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பணம் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு நல்ல அமைதியான சூழல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ், உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் கிட்ட பொறுத்தவரையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குமே இருக்கும். அது ஒரு சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி தரும் 2 பேருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, ரிலேஷன் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேசும்போது மட்டும் அதிகமாக நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை காட்டாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் 2 பேருக்குமே. நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை பேச்சு வைக்காதீங்க. அது உங்கள் டெவலப்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு துணிச்சலாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்வீங்க. உங்களோட அந்த கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ஒரு புதுசாக ஏதாவது முயற்சி கூட நீங்கள் தொடங்குவீங்க. அதுக்கு நல்ல நேரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். சில நேரங்களில் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்தி நல்லபடியாக டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்கள் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். பாடி ஹீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ளட்டில் சின்னதாக ப்ரெஷர் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒர்க்கு அதிகமாகுது, பாடி சூடுனால இந்த ப்ளட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாடி டயர்ட் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் உங்களோட ஒர்க் லோடுனால இருக்கும். நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. டைமுக்கு சாப்பிட்ருங்க. லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை இந்த வாரம் அதிகரிக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமோ அதெல்லாம் வந்ததுன்னா இவங்க நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வந்துடுவாங்க. அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இவங்களோட டீச்சர்ஸு, இவங்கள யார் ப்ரொஃபஸரோ இவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் எல்லாம் தருவாங்க. அது யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரியாக இருந்தால். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு லக்கி நம்பர் 1.
1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வாரம் லக்கி நம்பராக இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நவகிரகத்தில் போய் சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. அது முடிஞ்சால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. சிவப்பு கலர்லேயோ இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கிற பூக்களை கொண்டு வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான மரியாதையும் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இந்த வாரம் காத்திருக்கு. அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.